நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்கின்ற சிவபுராண வாழ்த்துக்களோடு பச்சை பசுந்தளிராம் பாலகன் சம்பந்தன் கொச்சை மொழிகுதப்பி குளக்கரையில் கூவி அழ கச்சை முடித்தவிழ்த்து கருத்த முலை பால் ஊட்டி பிச்சை கொடுத்த அன்னையே மிச்சத்தை எனக்கு கொடு. பெரியவர்களே, தாய்மார்களே, வங்க கடலையும் தாண்டுகின்ற வல்லமை படைத்த வாலிப கூட்டங்களே, பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் ஒன்றென கருதும் நல்லிடம் சிங்கங்களே, ஒரு தாய் வயிற்றில் பிறப்பதற்கு அவ்வையற்றில் இடமில்லை, ஆதலால் 1 கோடி தாய் வயிற்றில் பிறந்திட்ட தமிழ் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு அருள் தனை பெற குரு அருள் வேண்டும், குரு அருள் தனை பெற திரு அருள் வேண்டும் என்றார் திருமூலர். திரு அருள் பெற வேண்டுமா? குரு அருள் இருக்க வேண்டும். குரு அருள் பெற வேண்டுமா? திரு அருள் இருக்க வேண்டும். இந்த திரு குருவாக அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் 200 ஆண்டுகள் வருவிக்க உற்ற இந்த விழாவை நாமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிறந்த நாள் இன்று உலகத்தில் நாம பார்க்கிறோம். இன்று டிசம்பர் 25 இயேசு பிரானுடைய பிறந்த நாள். டிசம்பர் 23 வாயுபுத்திரன் ஆஞ்சநேய சுவாமியினுடைய பிறந்த நாள். இப்படி பிறந்த நாளை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே பிறந்த நாளை எல்லாம் உலகம் இப்படி கொண்டாடுகிறது. ஒன்றாக இருக்கக்கூடிய கேக்கை துண்டு துண்டாக வெட்டுகிறோம். எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தியை, விளக்கை ஊதி அணைக்கிறோம். இது உலகத்தினுடைய பர்த்டே, பிறந்த நாள். ஆனால் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவருடைய பிறந்த நாள் என்பது துண்டு துண்டாக இருந்த மக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இணைத்த கேக் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவருடைய கேக். அணைத்து விடுகின்ற விளக்கல்ல இந்த விளக்கு, சோதி அல்ல இந்த சோதி, தீபம் அல்ல இந்த தீபம். அணைந்து விட்டதை விளக்கேற்றி வைத்த பிறந்த நாள் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியினுடைய பிறந்த நாள். பொட்டு பூச்சிகளாய், புன்மை தேரைகளாய், பொது அறிவை வளர்க்காத புல்லர்களாய், பகுத்தறிவு இல்லாத பல்லர்களாய், அடிமை இனம் அகலாத தொழும்பர்களாய், யார் யாரையோ வணங்கி கிடக்கும் செயலற்று போன எலும்பு கூடாய், உதவா கரையாய், அவமான சின்னங்களாய் இருந்த மக்களை எல்லாம், அறிவாள் கலாச்சாரத்திலே இருந்த மக்களை எல்லாம் அறிவு கலாச்சாரத்திற்கு கொண்டு வந்த பெருந்தகை வள்ளலாருடைய பிறந்த நாள். 200 வருஷம் அவதாரம். அப்ப 11வது அவதாரமா? தசாவதாரம் தானே? தசாவதாரம். மேக்ஸ் முல்லர் தன்னுடைய சுயசரிதத்தில் எழுதினான், நான் உலகம் பூராவும் பல நாடுகளுக்கு சென்று இருக்கிறேன், ஆனால் இந்தியாவை போல ஒரு ஆச்சரியமான நாட்டை, அற்புதமான நாட்டை நான் பார்க்கவில்லை. அங்கு நான் பார்த்த காட்சி என்னவென்றால், மேலே இருக்கக்கூடிய கடவுள் அவதாரம் எடுத்து பூமியிலே மனிதனாக வருகிறான். அவதார புருஷர்கள், தச அவதாரம் என்று நாம் சொல்லுகிறோம். மேலே இருக்கக்கூடிய கடவுள் பூமிக்கு மனிதனாக வருகிறான். இந்த பூமியிலே மனிதனாக இருந்த 63 நாயன்மார்கள், மனிதர்கள், பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலே கடவுளாக செல்லுகிறார். என்னையா நாடு இது? இப்பேற்பட்ட இந்த அற்புதத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் இந்த தாய் திருநாடு என்று நாம் சொல்லுகிறோமே, முத்தமிழ் முத்து முழங்கிடும் திருநாடு நம் நாடு, கத்தும் கடலடைக்கு களம் செலுத்தி கடாரம் என்றோ நம்பினத்தார், நாமணக்க பாப்பாடி நெற்றமிழையை நல்லவையை பாமணக்க செய்ய வந்த பாவலர்கள் தேனொத்த தீந்தமிழை தந்திடும் திருநாடு என்று இந்த பாரத தேசத்தை நாம் போற்றுகிறோமே. இந்த நாடு
ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்லுகின்ற ஒரு நாட்டிலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வள்ளல் பெருமான் 200 வருஷம் அவதாரம், 200 வருடம். அந்த 200 வருடத்திலே வள்ளல் பெருமானுடைய கொள்கைகள், தத்துவங்கள் நாமெல்லாம் அடிக்கடி கேட்கிறோம். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. இங்க பார்த்தா தெரியல, எல்லாம் கொள்முதல், எல்லாமே கொள்முதல் ஆச்சே. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை நாம சொல்றோம். ஆனால் அதனுடைய தாக்கத்தை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தாக்கத்தை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். மரணமில்லா பெருவாழ்வு என்றார். அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியை தவிர வேறு யாராவது மரணமில்லா பெருவாழ்வை அடைந்திருக்கிறார்களா? இல்லை, சொல்ல முடியாது. ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொன்னார். ஏன் சொன்னார்? எப்படி சொன்னார்? எதற்கு சொன்னார்? தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய வாக்கிலே அவர்கள் இன்று நாம் பார்க்கிறோம். எத்தனையோ தலைவர்கள் சொல்லுகிறார்கள், செய்வதில்லை, செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஒருபோதும் செய்தது கிடையாது. ஆனால் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவருடைய வாக்கும் வாழ்வும் ஒன்றாக இருந்தது. ஐயா தலைப்பை கொடுத்தார். பாருங்க, இந்த வள்ளலாருடைய அவதார பெருவிழாவில் 108 போற்றி நம்மிடத்தில் ஓதி காட்டினார்கள். இது ஓதி காட்டினால் இதனால் என்ன ஏற்படும்? நம்ம வீட்டுக்கெல்லாம் 108 வராது, ஒருபோதும் வராது. இங்க பாருங்க, ஆகாரம், தேக சம்பந்தம், உறக்கம், பயம் ஒருபோதும் வர்றதில்லை, ஒருபோதும் வராது. அந்த வகையிலே தான் வாழ்வும் வாக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக இந்த உலகத்திலே அவதரித்தவர் தான் அருட்பிரகாச வள்ளலார். பிரகாசம், பேர்லேயே பிரகாசம். அதன் பிறகுதான் தீபம், அதன் பிறகுதான் சோதி, அதன் பிறகுதான் ஒளி. ஆனால் என்னை அழைத்து பேசணும் அப்படி என்று அவர்கள் பணித்தார்கள். நான் வந்திருக்கிறேன். தலைவர்னா யாரு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சையதுல் கௌம் ஹாத்திமுஹும், அரபி மொழி. தலைவர் என்றால் யார்? சையதுல் கௌம் ஹாத்திமுஹும். மனித சமூகத்தின் மீது யாருக்கு கவலை இருக்கிறதோ அவர்கள் தான் தலைவர். மனித சமூகத்தின் மீது கவலை இருந்தவர் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள். தலைமை உரையே ஐயா சொன்னார். தலைமை உரை ஆற்றணும். ஐயா பெருமைக்கெல்லாம் சொல்லலை, சொல்றாரு, பாய் பேசிட்டோம். தலைவர் அவரு தலைமை உரை, பாய் பேசிட்டோம். நான் இருக்கிறேன். நேரம் என்ன? இன்றுதான் நான் முதலாக பார்த்தேன். ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருளாளர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கு அடுத்து இதோ தயவு திரு அருள் நாகலிங்கத்தை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இதுதான் லீடர்ஷிப், இதுதான் தலைமைத்தனம். இதைத்தான் போதித்தார்கள். மு வரதராஜன் அவர்கள் சொல்லுவார்கள், ஐயா சொல்லுவார், ஒரு தலைவர் படம் இருக்குது, அந்த தலைவருடைய படத்துக்கு பூமாலை போடுறது, அவர்கள் வாழ்க வாழ்க என்று சொல்லுவது, அவருடைய நாமத்தை உறக்க சொல்லுவது, பல பேரோடு சேர்ந்து கொண்டாடுவது, இதெல்லாம் நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் இல்லை, மரியாதை இல்லை. கண்ணிய மரியாதை எது தெரியுமா? அவர் வாழ்நாளிலே எதை சிந்தித்தாரோ, எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ, அதை எவர் ஒருவர் செய்கிறாரோ அதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம்.
அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி எதை நினைத்தாரோ, எதை இந்த உலகத்திற்கு சொன்னாரோ, அவையெல்லாம் இங்கே தலைவர்களாக, சான்றோர்களாக, சன்மார்க்கிகளாக இங்கே வீற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நன்றி உணர்வு. நன்றி உணர்வு. நம்முடைய நாட்டில் 2 விஷயங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. ஒன்று நிலத்தடி நீர், இன்னொன்று நன்றி உணர்வு. மண்ணிலே குறைந்து வருவது நிலத்தடி நீர், மனிதனிடத்திலே குறைந்து வருவது நன்றி உணர்வு. மறதி என்பது இயற்கை, நினைவு என்பது செயற்கை. இன்று 2 விஷயங்கள் மறக்கப்படுகிறது. ஆனால் 200 வருடங்களுக்கு பிறகும் கூட நாம் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியினுடைய கொள்கைகளை எடுத்துக்கொண்டு செல்லுகிறோம் என்று சொன்னால் நன்றி உடைய மக்களாக இந்த சன்மார்க்கிகளை நாம் பார்க்கிறோம். எல்லாம் ஒன்றாயிட முடியுமா? எல்லாம் ஒன்றாக முடியாது. எல்லாம் ஒன்றாக முடியாது. எல்லா படைப்புகளிலும் சிறந்த படைப்பு அஷ்ரஃபுல் மக்லுகாத் என்று திருக்குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான். மனித படைப்பு தான் சிறந்த படைப்புப்பா. ஆனால் எல்லா மனிதர்களும் சிறந்தவர்களா? எல்லா மனிதர்களும் சிறந்தவர்களா? திருக்குர்ஆனில் அல்லாஹ் கேட்குறான், முஸ்லீமுக்கும் மூமினுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எல்லாம் முஸ்லீமா? இன்னைக்கு 30 கோடி பேர் இருக்கிறான் முஸ்லீம். முஸ்லீமுக்கும் மூமினுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நல்லதை செய்கிறான் அவனும் முஸ்லீமா? கெட்டது செய்கிறான் அவனும் முஸ்லீமா? மது குடிக்கிறான் அவனும் முஸ்லீமா? கொலை செய்கிறான் அவனும் முஸ்லீமா? திருடுறான் அவனும் முஸ்லீமா? தர்மம் செய்கிறான் அவனும் முஸ்லீமா? யார் யா முஸ்லீம்? பிரித்து காட்டுகிறான் இறைவன். முஸ்லீம் வேறு, மூமின் வேறு. யார் யாரெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டு, ஈமான் கொண்டு, இறைவன் சொன்ன செய்தியை தன்னுடைய மனதிலே ஏந்தி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நபி மொழியை, நடைமுறையை யாரெல்லாம் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தி வருகிறார்களோ, அப்படி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் மூமின்கள். முஸ்லீம் எல்லாம் முஸ்லீம் ஆகிட முடியாது, எல்லாம் மூமின்கள் ஆக முடியாது. படித்தரம் இருக்கிறது, படித்தரம். இந்த படித்தரம் தான் எல்லா மனிதர்களும் ஒன்றாக முடியாது. அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியுடைய கொள்கைகளை ஏற்று அந்த வழி நடக்கக்கூடிய இந்த சன்மார்க்கிகளுக்கும் வேறு மனிதர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ரொம்ப பெரிய வித்தியாசம், வேறுபாடு. சொல்லிடலாம் எல்லாம் ஒன்றுப்பா, சிறந்த படைப்புப்பா. கொசுவை படிச்சுட்டு பிறகு தான் இறைவன் மனுஷனை படித்தான். இறைவன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், கொசு கடைசி. கொசு எல்லாம் கூட படிச்சுட்டான், ஈயெல்லாம் படிச்சுட்டான், எறும்பெல்லாம் தான் படிச்சுட்டான். அதன் பிறகு தான் கடைசியாக மனிதனை படைத்தான். அந்த படைப்பு சிறந்த படைப்பு தான், இல்லை என்று சொல்லுவதற்கு இல்லை. அந்த படைப்புகளிலே படித்தரங்களை இறைவன் வைத்திருக்கிறான். படித்தரங்களை இறைவன் வைத்திருக்கிறார். அந்த வகையிலே தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியினுடைய வருவிக்க உற்றார் உறவினர் உற்ற இந்த வருகையை இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. திருக்காப்பிட்டு என்ன சொன்னாரு? நான் எங்கேயும் போலியே சன்மார்க்கிகளே, நான் எங்க போல, நான் உங்களோடவே இருக்கிறேன். நான் மீண்டும் உங்களை வந்து சந்திப்பேன், உங்களை வந்து சந்திப்பேன். உள்ள போனாரே திருக்காப்பிட்டு, சொல்லிட்டு தானே போனாரு. வள்ளலாருடைய வாக்கு இருக்கிறதே, அந்த வாக்கு ஒருபோதும் தவறியதே கிடையாது, ஒருபோதும் தவறுது கிடையாது. அப்பேற்பட்ட அந்த வாக்குக்கு சொந்தக்காரர் சொன்னார், நான் எங்க போறேன், உங்களோட இருக்கிறேன், நம்மோடு தான் இருக்கிறார். நம்முடைய அன்பு சகோதரர் மருத்துவர் சொன்னார், அப்துல் ரஸாக் சாஹிப் அவர்கள், எங்கேயும் போயிடல, இங்கே தான் இருக்கிறார். அவருடைய உயிர் நம் கண்களுக்கு, அந்த ஆன்மா நமக்கு தெரியல, ஆனால் அவருடைய உணர்வு இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறது. உணர்வாளர்கள். தயவு தாட்சணே இல்லாத காலம் இந்த காலம். ஆனால் தயவு 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 திரு தயவு திரு தயவு தயவு தாட்சணை என்னடா பார்க்கறது ஒன்று சொல்கிறோம்ல. ஆனால் இந்த தயவு இருக்கிறதே, இந்த தயவு தான் இந்த உலகத்திலே ஒரு ரோல் மாடலாக அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை இந்த உலகம் வாழ வேண்டும். மீண்டும் இந்த உலகம் எங்கே வரும் என்று சொன்னால் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்களுடைய
போதித்த இந்த உலக மக்களுக்காக அவர்கள் கொடுத்த அந்த அழகான முன்மாதிரியுடைய வாழ்க்கையை நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட இந்த நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடவுள் இறைவன் யார்? அவன் யார்? அவன் திருக்குரானிலே இறைவன் சொல்லுகிறான், நான் யார்? எனக்கு உருவம் கிடையாது. அதைத்தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் சொன்னார்கள். எனக்கு உருவம் கிடையாது, நான் அருவமானவன். அருவமானவன் மட்டுமல்ல, நான் ஒளியானவன், ஜோதியானவன். அல்லாஹு நூறு சமாவாத்தி, நான் ஒளியாயிருக்கிறேன், நான் சோதியாயிருக்கிறேன், நான் சோதியாயிருக்கிறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனமின் நூரில்லா வ குல்லு ஷைஇன் நூரி. எல்லா படைப்புகளும் இறைவனால் படைக்கப்பட்டது என்று சொல்லுகிறோமே, இறைவனுடைய ஒளியால் நான் படைக்கப்பட்டேன், என்னுடைய ஒளியால் எல்லாம் படைக்கப்பட்டது. இன்னைக்கு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமி சொல்றாரு, இந்த சோதி, இந்த ஒளி, இந்த தீபம் என்ன? எது? இறைவனுடைய ஒளி. இறைவனுடைய ஒளி. பல்வேறு இறை தூதர்கள் இதைத்தான் சொன்னார்கள். திருக்குரான் இதைத்தான் சொல்லுகிறது, இறைவனை ஒளி, ஜோதி, தீபம் என்று சொல்லுகிறது. இந்து தர்மத்திலே நாம் பார்க்கிறோம், 1000 வருடங்களுக்கு முன்பாக சேக்கிழார் பெருமான் பண்ணி செய்கிறார்கள். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நில உலாவிய நீர்மலி வேடியன், அலையில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். யாரவன்? சிவபெருமான். யாரு? ஒளியானவன், ஜோதியானவன். ஒரு உருவம் என்பது ஒரு பாவனை, அவ்வளவுதான். இந்து தர்மத்தில் ஒரு பாவனை, அவ்வளவுதான். ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறை போகிறோம் நாமெல்லாம். எங்கே இருக்கிறது உருவம்? ஆவிதான் போயிருக்குது. அந்த ஆவிதான் போயிருக்குது மேலே. உருவம் கிடையாது. இதைத்தான் நியூ டெஸ்டமென்ட் சொல்லுகிறது, புதிய ஏற்பாடு. ஒளி ஆக கடவது என்றார், ஒளி ஆகிவிட்டது, வெளிச்சம் வந்து விட்டது. ஒளி ஆக கடவது, வெளிச்சம் வந்து விட்டது. இன்று இறை தூதரை, ஜீசஸை, ஜீசஸ் வேர்ல்ட் ஆஃப் த லைட் அப்படின்றோம். இயேசு உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார், அவர் வெளிச்சம். ஆனால் அருட்பிரகாச ராமலிங்க சுவாமி அவர்கள் வெள்ளை வெளிச்சம், வெள்ளை வெளிச்சம். அகத்தே உள்ளே தான் இருக்குதப்பா. இதுதான் வெளியவும் இருக்குது, இதுதான் வெளியவும் இருக்குது. இந்த ஆடையை பாருங்க, ஆடையை பாருங்க, இதுதான் வெளிச்சம், வெள்ளை வெளிச்சம். இன்றும் கூட அவர் தேவை, நாளையும் கூட வள்ளலார் சுவாமி தேவை. உலக அழியும் வரை அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி இந்த உலகத்திற்கு தேவை. அதனால் தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தான் ஒளியாக, தீபமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா விளக்குகளும் பர்த்டேவில் அணைந்து விடுகிறது. அப்பர் நாவுக்கரசருடைய பதிகத்தை போல, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நல்ல விளக்கு தான்ப்பா அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி. நல்ல விளக்கு. எந்த விளக்கு? நமச்சிவாயே என்கின்ற 5 எழுத்து மந்திரம் நல்ல விளக்கு என்று சொன்னார்கள். இன்று விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்குறோம் காவி உடை, காவி. இந்த காவி கலரு எதுக்காக தெரியுமா போடுறாங்க? காவி என்பது துறவை மேற்கொள்ளுவதற்காக அணிகின்ற ஆடை, காவி ஆடை. துறவு ஸ்டார்ட் போடு. இந்த காவி ஆடை துறவை துவங்குவதற்கு, துறவு முடிவு பெற்று நீ துறவி என்று சொன்னால் அதற்கு அடையாளம் வெள்ளை ஆடை. அதுக்கு அடையாளம் தான் வெள்ளை ஆடை. வெளுத்து போடும். காவி கலரு வெளுத்துடணும், உடல்ல போட்டுக்கினே வெளுத்து போடும். வெளுத்து வாங்குகிறது அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியினுடைய அந்த ஆடை என்றால் துவக்கம் காவி, முடிவு வெள்ளை. அந்த வகையிலே சாதி மத பேதம் இல்லாமல் மெக்காவுக்கு நாங்கள்லாம் போகிறோம். மெக்காவுக்கு போகிறோம். மெக்காவுக்கு போகும் பொழுது கிரிவலம், தவ்வாப் 7 சுற்று ரவுண்ட் அடிக்கணும். ரவுண்ட் அடிக்கிறோம். அப்போ
வெள்ளை ஆடையை அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் அணிந்திருக்கிறார்களே, அந்த ஆடையை போல் அணிந்து கொண்டு தான் கிரிவலம் சுற்ற வேண்டும். தைக்காத ஆடை இப்படிதான் போட்டுக்கணும். சதாம் ஹுசேன் வந்தார், ஈராக்லேருந்து சதாம் ஹுசேன் அதிபர், அவர் சர்வதிகாரி இல்லையா, அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தார். நேராக வந்தார், அப்படியே நிறுத்தினா, நில்லு சார். என்னப்பா? நான் கிரிவலம் வரேன்ப்பா, தவாபு செய்ய போகிறேன். ட்ரெஸ்ஸை கழட்டுப்பா. ட்ரெஸ்ஸை கழட்டுறதா? நான் யார் தெரியுமா? ஈராக் நாட்டுடைய அதிபர். நான் ட்ரெஸ்ஸை கழட்டுறதா? நான் கழட்ட மாட்டேன், அப்படியே ரவுண்ட் அடிப்பேன் அப்படின்னாரு. நீ யாரானா இரியா, இங்கே ஒரே ஒரு யூனிஃபார்ம் தான். இந்த ஆடையை அணிஞ்சிக்கின்னு நீ தவாபு பண்ணு, வலம் வா 7 சுத்து. நீ எந்த நாட்டினுடைய அதிபர், உலகத்துக்கே நீ அதிபதி ஆகி கவலை கிடையாது சொன்னார்கள். கேட்கல சதாம் ஹுசேன். இல்லை, இந்த மிலிட்டரி ட்ரெஸ்ஸில் தான் நான் சுற்று வேணாரு, அங்கே இடமே இல்லை, நான் இப்படி தான் செய்வேனாரு. கழுத்தை பிடிச்சி தள்ளலாம். நீ யாருனா இருறா, நீ எவனா இரு, எனக்கு கவலை கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆடை இருக்கிறதே, அந்த வெள்ளாடை அணிந்து கொண்டு நாங்கள் தவ்வாபு வலம் வரும்போது மட்டும்தான் இஸ்லாமானவன் அந்த ஆடையை அணிகின்றான். ஆனால் தன்னுடைய வாழ்நாளிலே வெள்ளை ஆடையை அணிந்து வலம் வந்தவர் தான் அருட்பிரகாச ராமலிங்க சுவாமி அவர்கள். வலம் வந்து கொண்டிருக்கிறார். சாதி மதம் பேதம் இல்லை, சாதி மதம் பேதம் இல்லாமல் நடத்தப்படுகின்ற நிகழ்வு இந்த நிகழ்வு. வாரியார் சாமி சொல்லுவார், 7 3 10, 8 2 10, 9 1 10. சொல்லுவதிலே தான் வித்தியாசம். பதில் என்பது ஒன்றாக இருக்கிறது. நீ சிவாய நம என்று சொன்னாலும், கர்த்தா என்று சொன்னாலும், அல்லாஹ் என்று சொன்னாலும் சொல்லுவதிலே வித்தியாசம். 7 3 10, 8 2 10, 9 1 10. ஆனால் சேருகின்ற இடம் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னார். இதைத்தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி சாதி மதம் பேதம் இதெல்லாம் கிடையாது. இந்த மத நல்லிணக்கத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்லுகின்ற, உலகத்திலே நடக்கின்ற ஒரே ஒரு விழா எது என்று சொன்னால் அருட்பிரகாச ராமலிங்க சுவாமி அவருடைய விழா தான். எல்லாருக்கும் சாயம் இருக்குது, எல்லாம் பூசிக்கிறோம். ஆனால் இதற்கு சாயம் கிடையாது, அதனால தான் வெள்ளையா இருக்கிறது. சாயமே கிடையாது, ஆனால் வெள்ளையாக இருக்கிறது. சாதி மதம் பேதம் இல்லை. வாரியார் சாமி ஒரு கதையை சொல்லுவாரு. ஒரு தாய்ப்புறா குஞ்சு புறாவை எடுத்துக்கொண்டு கோவில் கோபுரத்திலே கூடு கட்டி வாழ்ந்தது. கோயிலுக்கு குடமுழக்கு, வர்ணம் பூசணும், பெயிண்ட் அடிக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. தாய்ப்புறா குஞ்சு புறா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. தாய்ப்புறா குஞ்சு புறாவை எடுத்துக்கொண்டு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியுடைய மினாராவிலே போய், ரம்ஜான் வந்து பெயிண்ட் அடிக்கணும் மசூதிக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போச்சு, ஆலயத்திற்கு. ஆலயத்தினுடைய அந்த கோபுரத்தில் கூடு கட்டி வாழ்ந்துச்சு. கிறிஸ்துமஸ் வந்துடுச்சு, இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கணும், என்ன பண்ணுறதே தெரியல. தாய்ப்புறா பார்த்துச்சு, குஞ்சு புறா பார்க்குது. அங்கேன்னு இங்கே மசூதிக்கு வந்தோம், மசூதியிலேருந்து சர்ச்சுக்கு வந்தோம், என்ன பண்ணுறதுனே தெரியல. மீண்டும் கோயிலுக்கே சென்றது. எது? தாய்ப்புறாவும் குஞ்சு புறாவும் கோயிலுக்கே சென்றது. கீழே ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குஞ்சு புறா தாய்ப்புறாவிடத்திலே கேட்டது, எதற்காக இவர்கள் இப்படி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள்? தாய்ப்புறா குஞ்சு புறாவுக்கு சொன்னது, அவர்களுக்கு மதம் பிடித்திருக்கிறது. மதமான பேய் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி. மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட கொள்கை! இன்னைக்கு தேவையில்லை, இன்னைக்கு தேவை. 200 வருஷத்துக்கு முன்ன சொன்னாரு, இன்றைய தேவை மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். மதம் பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள். குஞ்சு புறா தாய்ப்புறா கிட்ட சொல்லுச்சான், நாம கோவில் கோபுரத்தில் இருந்து மசூதிக்கு வரும் பொழுது புறாவாகத்தான் வந்தோம். மசூதி மினாராவில் இருந்து சர்ச்சு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது புறாவாகத்தான் சென்றோம். நாம புறாவாகத்தான் சென்றோம், புறாவாகத்தான் வந்தோம்.
ஏன் இவர்கள் இப்படி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது, கோயிலுக்கு போறவன் ஹிந்து, மசூதிக்கு போறவன் முஸ்லிம், சர்ச்சுக்கு போறவன் கிறிஸ்துவன், ஏன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரியலையே, நாம புறாவாகத்தானே வந்தோம் என்று கேட்டபொழுது, குஞ்சு புறா கேட்டபொழுது தாய்ப்புறா சொன்னதாம், அதனால் தான் அவர்கள் கீழே இருக்கிறார்கள், நாமே மேலே இருக்கிறோம். மேலே இருக்கிறோம். மதம், இந்த சாதி மதம் பேதம் இல்லாமல் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியை பற்றி யார் வேணாலும் பேசலாம், உரிமை இருக்கிறது. யார் வேணாலும் பேசலாம். என்ன காரணம்? எல்லோருக்கும் சொந்தம், எல்லோருக்கும் சொந்தம். இந்த சன்மார்க்க சபை என்பது எல்லோருக்கும் சொந்தம். அதனால தான் பார்த்தாரு, நினைந்து நினைந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, உணர்ந்து உணர்ந்து. என்ன டபுள் டபுள்? என்ன காரணம்? ஏன் சொன்னாரு? வார்த்தை இல்லையா? அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி இடத்துல வார்த்தை இல்லையா? நினைந்து நினைந்து ஏன் சொல்லணும்? நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஏன் சொல்லணும்? உணர்ந்து உணர்ந்து ஏன் சொல்லணும்? அதை நினைக்கிறாரு. பழைய நினைக்கிறாரு, புதுசை நினைக்கிறாரு. அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது? நான் அப்போ எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன்? உலகத்தில் இருக்கக்கூடிய மானிடர்களே, நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? இருக்கட்டும், நினைச்சு பாரு. ஆனால் இப்போ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த சன்மார்க்கத்திலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நினைந்து பார்க்க வேண்டும், உணர்ந்து பார்க்கணும். கடவுளை யாராவது அறிய முடியுமா? சொன்னார் சேக்கிழார் பெருமான், உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சுவாமிகள், பட்டாச்சாரியார்கள், தத்துவஞானிகள், அறிஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலும் அந்த இறைவனை உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அவனை யாரும் அறிய முடியாது, உணரத்தான் முடியும். அவனை யாரும் அறிய முடியாது, உணரத்தான் முடியும் என்று சொன்னார். அப்ப நமக்கு என்னத்துக்கு பகவத்கீதை, அதனோட வேதம், ரிக்கு வேதம், சாம வேதம், யஜுர் வேதம்? எதுக்கு நம்முடைய நூல்களெல்லாம் நமக்கு எதுக்கு தேவை? அவரை தான் அறிய முடியலையே. எதுக்கு? உணர்வு. அந்த உணர்வுதான், அந்த உணர்வைத்தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் தன்னுடைய குருவாக மாணிக்க வாசகரை ஏற்றுக்கொண்டு என்ன பேர் வைக்கிறது? கடவுளுக்கு, கடவுளுக்கு என்ன பேர் வைக்கிறது? அல்லான்றான், கர்த்தான்றான், சிவாய நம, நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் முருகா, ஓம் கணபதி, இப்படியெல்லாம் இருக்குது பேர். நாம என்ன வைக்கிறது? என்ன வைக்கிறது? அவன் அருவமானவன், ஒளியானவன், ஜோதியானவன். என்ன பேர் வைக்கிறது? என்ன பேர் வச்சார் மாணிக்க வாசகர்? அரும் பெரும் ஜோதி. மாணிக்க வாசகருடைய ஜோதி அரும் பெரும் ஜோதி. பார்த்தாரு, குரு அரும் பெரும் ஜோதி என்றார். அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அருட்பெரும் ஜோதி என்று சொன்னார். இதுதான் குரு. குருவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கணும். தலைவராக இருக்கட்டும், சன்மார்க்கிகளிலே இப்பேற்பட்ட தயவு திருவாளர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மரியாதை, அந்த கண்ணியம். ராமருக்கு எல்லாம் தெரியும், ராமருக்கு எல்லாம் தெரியும். ராமர் கடவுள். ஆஞ்சநேயர் குரங்கு இனம், ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள். அந்த விலங்கு அது, அது ஒரு மிருகம். எது? காட்டில் இருந்த மிருகம் அனுமார். ஆனால் அந்த அனுமார் ராமாயணத்திலே 5வது இடத்தை பெற்றார் என்று சொன்னால், ஆஞ்சநேய சுவாமி என்று ராமாயணத்திலே 5வது இடத்தை பெற்றார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அந்த குருவின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி, குருவின் நாமத்தை ராமராமா 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 என்று அந்த அனுமானுடைய குருவினுடைய ராமநாமத்தை எந்த நேரத்திலும் உச்சரித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் ஒரு குரங்கு இனம், ஒரு மிருக இனம், ஒரு விலங்கு இனம் இன்று கடவுளாக போற்றப்படுகிறது. கடவுளாக போற்றப்படுகிறது. அதான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி சொன்னார், கடவுள் ஆக முடியுமா? ஆக முடியும், ஆக முடியும். எப்படி என்று கேட்டார்கள். மனிதர் தானே நாம, கடவுளாக ஆக முடியுமா? ஆக முடியும். எங்க போய் தேடுற கடவுளை நீ? இதோ என்னுடைய குருநாதர் மாணிக்க வாசகர் தன்னுடைய பதிகத்திலே பதிவு செய்கிறார்கள். யார் தெய்வம்? எங்க இருக்குது கடவுள்? எங்க இருக்குது தெய்வம்? சொல்றாரு, முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை, பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம், சித்த
சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவேன் கேட்டார். முத்தி நெறி அறியாத மூர்கர். யார் அவன் மூர்கன்? யார் மூர்கன்? முத்தி நெறி அறியாத மூர்கன். முத்தினா மோட்சம். இந்த மூர்கன் யாருன்னா மூக்கு, கண்ணு, காது, நாக்கு, இதுக்குதே இந்த ஐம்புலன்கள். இவன் தான் மூர்கன். இந்த மூர்கனை எவர் ஒருவர் அடக்கி விடுகின்றார்களோ அவர்களுக்கு முத்தி கிடைத்து விடுகிறது, மோட்சம் கிடைத்து விடுகிறது. மாணிக்க வாசகர் இதை வழிமொழிந்தவர் தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை. இதெல்லாம் அடக்கி பார். அடுத்து சொல்றாரு, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட நானே சிவம். நான் தான் சிவன். யாரு? சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட நான் தான் சிவம். வேற மார்க்கத்தில் சொல்ல முடியுமா? வேற மார்க்கத்தில் சொல்ல முடியுமா? நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா ஒரே வெட்டு. அரேபியாவில், நம்ம நாட்டிலேயாவது கொஞ்சம் நேரம் பொறுத்து வெட்டு, அங்க ஒரே வெட்டு. கர்த்தர், நான் தான் கர்த்தர் சொல்லிட்டா அங்கேயே துப்பாக்கி எடுத்து சுட்டுடுவான். வேறு எந்த மார்க்கத்திலும் இந்த உரிமை இல்லை. ஆனால் மாணிக்க வாசகர் சொன்னார், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட நானே கடவுள். சொல்ல முடிந்தது. எங்க இருக்கிறார் கடவுள்? இங்க இருக்கிறார். அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியினுடைய குரு சொல்றாரு, அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார்னு ஒரு வினாக்குறி போடுறார். யார் பெறுவாரா? மாணிக்க வாசகர்களுக்கு பதில் சொல்லுகிறோம். மாணிக்க வாசகருக்கு பதில் சொல்லுகிறது இந்த உலகம். அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவேனா? அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் சுவாமியினுடைய சன்மார்கிகள் தான் இதை பெற்றிருக்கிறார்கள். இதை பெற்று இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னை கூப்பிட்டு பேசுனேன் எல்லாம். எத்தனை நாளைக்கு இந்து தர்மத்தை நீங்களே பேசுறது? எத்தனை நாளைக்கு அருட்பாவை நீங்களே ஓதுறது? எத்தனை நாளைக்கு திருவாசகத்தை நீங்களே ஓதுறது? நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறது, நாங்க சொல்லக்கூடாதா? நான் சொல்லுவதில், நான் பேசுவதில் பொருள் இருக்கிறது. பொருள் இருக்கிறது. குடும்ப கட்டுப்பாடு பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 35 வருஷத்துக்கு முன்ன குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப இருந்தது. 2க்கு மேலே பெற்றுக்க கூடாது, நாம் இருவர் நமக்கு இருவர் போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைனாலும் ஆயிடுச்சு அந்த காலத்தில். அப்போ ஒரு கருத்தரங்கத்தை வச்சாங்க, லயோலா கல்லூரி. அதுக்கு அழைத்தது யாருன்னா கவிஞர் கண்ணதாசனை அழைத்தார்கள். ஈவேக்கி சம்பத் அவரையும் அழைத்தார்கள். போனாங்க. ஈவேக்கி சம்பத் அவர்கள் பேசுவார். ரவிச்சந்திராயா சொன்ன மாதிரி சொன்னாங்க மேடையில். ஈவேக்கி சம்பத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும், பெரியவங்களுக்கெல்லாம். ஈவிகே இளங்கோனுடைய தகப்பனார், தந்தை பெரியாருடைய அண்ணன் பிள்ளை. அவரை பற்றி எல்லாம் தெரியும். ஈவேக்கி சம்பத் செஞ்சார். யார் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணுது வா இப்படி அப்படின்னாரு. சாமி சொல்லுங்கள் சாமி, நாங்கள் தான் பண்ணோம். அறிவில்லை உங்களுக்கு? அறிவில்லை? இது என்ன நிகழ்ச்சி? குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி விளக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கண்ணதாசனை போய் கூப்பிட்டுக்கிறீங்களே. அந்த ஆளுக்கு எத்தனை பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியுமா? தற்சமயம் இப்போ 9 பிள்ளை தற்சமயம். அதுக்கு அர்த்தம் இருக்குது, அடுத்த வருஷம் அதெல்லாம் வேற. 9 பிள்ளையை பெற்ற ஆளுக்கு குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி பேசுறதுக்கு அழைச்சிருக்கிறீங்களே. எனக்கு அப்படியெல்லாம் இல்லையா, நான் பேசினா தகும் அப்படின்னு ஈவேக்கி சம்பத் கடுமையாக சொல்லிட்டார். உட்காந்துட்டார். அடுத்து கண்ணதாசன் எழுத்து பேசுகிறார். ஈவேக்கி சம்பத் அவர்கள் சொன்னார்கள், கண்ணதாசனை எதற்காக இந்த கருத்தரங்கத்திற்கு குடும்ப கட்டுப்பாடை பற்றி பேசுவதற்கு அழைத்தீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் நான் ஒன்று சொல்லுகிறேன். நான் அதிகமான பிள்ளையை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார்கள். குடும்ப கட்டுப்பாடு எப்படி பேச முடியும்? எப்படி வாக்கு கொடுக்க முடியும்? எப்படி வாழ்றது? குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி பேச முடியாது என்று சொன்னார்கள். நான் 9 பிள்ளைகளை பெற்று எவ்வளவு கஷ்டத்திலே இருக்கிறேன் என்பதனை சொல்லுவதற்காகத்தான் உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். அதுக்காக வந்தேன். எனக்கு தான் தெரியும். ஈவேக்கி சம்பத்துக்கு போய் என்ன தெரியும்? 2 பிள்ளை 3 பிள்ளை பெற்றுட்டு இத்தனை பிள்ளையை பெற்றன எனக்கு தான் தெரியும். அதை போல
புலால் உண்ணாமை ஜீவகாருண்யம். சன்மார்க்கிகள் இருக்கின்றீர்கள், ஜீவகாருண்யம் ஒழுக்கம். ஆனால் நான் ஒரு மாமிச மலை. இஸ்லாமானவர்கள் அவருடைய உணவு என்ன? பிரியாணி, ரொட்டி, சேர்வா, வெட்டு, குத்து, இதுதானே. இங்கே ஜீவகாருண்யத்தை பற்றி பேசுவதற்கு நான் தகுதியானவன், ஒரு இஸ்லாமானவன். ஏன்னா அவன்கிட்ட இல்லை, வெளிப்பட இல்லை. ஆனால் ஜீவகாருண்யம், அந்த ஜீவகாருண்யம் என்ன என்பதனை அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் போதித்த இந்த விழாவிலே பேச வேண்டும் சொன்னா, நான் மட்டன் பிரியாணி தின்னுட்டு ரொட்டி சேர்வா தின்னுட்டு பேசினா என்ன அர்த்தம்? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். 2011 ஆரணியில் என்னை அழைத்திருந்தார்கள். தைப்பூசம் போனேன். ஆரணிக்கு போகும்போது தைப்பூசத்துக்கு நண்பர்களோடு சென்னேன். சரி சாப்பிட்டு போகலாம், நாங்கள் போகலாம்ப்பா போப்பா. போனோம். வேலூரில் சரியான கடை, மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம். நானும் சாப்பிட்டு காரில் உட்காந்தேன். போகிறது தைப்பூசம். சரி, நம்ம உணவு பழக்கம் தானே, அதில் போய் என்ன ஆகுதுன்னு போயிட்டேன். அங்கே போய் பேசினேன், தைப்பூசத்தில் பேசிட்டு இரவு நேரம் வந்தோம். திரும்ப வரும்போது பசி, நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனேன். எல்லோரும் சென்றார்கள். சஃபயர் ஹோட்டல், சிஎம்சி எதிரில் ஹோட்டலையும் சொல்கிறேன். போனால் எல்லாம் என்ன, அதே சாப்பாடு தானே. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, அதுதான் சாப்பிடணும். எல்லாம் சொல்லிட்டாங்க, நானும் சொல்லிட்டேன். பிரியாணி எடுத்துக்கொண்டு வந்து வைத்தார்கள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவர்கள் சாட்சி சொல்லுவதைப் போல நான் சொல்லுகிறேன். பார்த்தேன், குமட்டல் வருது. என்ன பண்ணுறது தெரியல. எடுக்கிறேன், போகுது, குமட்டல் வருது, முடியல, வாந்தி வர மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் சாப்பிடுங்க பாட்டு வந்துட்டேன். இல்லை, ஏதாவது சாப்பிடுப்பா. போய் நான் சாப்பிட்றேன்பா. வாழைப்பழத்தை சாப்பிட்டு சோடா சாப்பிட்டு போயிடுச்சு, உள்ள முடிஞ்சிச்சு. அதன் பிறகு நண்பர்களெல்லாம் சாப்பிட்டாங்க, பில்லெல்லாம் கொடுத்தாச்சு. ஏன் நீங்கள் சாப்பிடல, சரியில்லையா? நான் இல்லைப்பா, எனக்கு குமட்டல் வருது, வாந்தி வருது அப்படின்ட்டேன். மறுநாள் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் பிரியாணி எங்கள் வீட்டில் வச்சாங்க. வைக்கும்போது பார்த்தேன், குமட்டல் வருது, சாப்பிட முடியலை, வாந்தி வர்ற மாதிரி இருக்குது. என்னன்னே தெரில. அதன் பிறகு எங்கள் அம்மா தோசை சுட்டுன்னு வந்தாங்க. என் மனைவி சாம்பாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிட்டா உள்ளே போகுது. மட்டனை பார்த்தா வெளியே தள்ளுது. எந்த பயிற்சியும் இல்லை, எந்த முயற்சியும் இல்லை. காரில் உட்காரும் போது நான் நினச்சேன், வள்ளலார் சாமி அந்த ஜீவகாரணத்தை பற்றி பேசிட்டோம் வந்துட்டேன். பேச்சு வராது, வரவும் கூடாது. ஆனால் நான் கவலைப்பட்டேன். இப்படியெல்லாம் நம்ம நடக்கக்கூடாதுன்னு வருத்தப்பட்டேன். வள்ளலார் சுவாமி எனக்கு உள்ளே வந்து விட்டார். அவர் எப்படி சாப்பிடுவார் மட்டன்? பயிற்சி இல்லை, முயற்சி இல்லை சகோதரர்களே. பயிற்சி முயற்சியே கிடையாது. அன்றிலிருந்து 2011 11 வருடமாக அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியினுடைய 4 வார்த்தை. திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி எங்கள் ஊருக்கு வருவார். ராஜகோபால் ஆசிரியர் சமாஜம் அங்கே வந்து சொற்பொழி. நான் ஸ்கூலில் படிக்கும் போது அங்கே போய் உட்காருவேன். என்னன்னா அவரை பார்க்கறதுக்கு போகிறது. என்னப்பா இது, வேஷ்டி மட்டும் கட்டுக்கிறாரு, திருநீருனா எனக்கு என்ன தெரியாது, உருத்திராக்கணும் எனக்கு என்ன தெரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. போய் பார்த்தா இப்படி இருக்கிறார காட்சி. என்ன பேசுகிறார் தமிழ், நாமளும் பேசுகிறோமே தமிழ். இவர் என்ன இவ்வளோ வேகமாக பேசுகிறாரு. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி தரவண முத்திக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும். என்னையா ஓதுறாரு? நம்ம பேசுறது தமிழ் என்ன எனக்கு புரியலை. இதுதான் திருப்புகழ் என்றார். 10 பைசா கொடுத்து வாங்கி படித்தேன். அவரை பார்க்கறதுக்கு போனேன். தொடர்ந்து போய்கொண்டே இருந்தேன். திருமுருக கிருபானந்த வாரிய சாமி அவர்கள் போட்ட பிச்சையின் காரணமாக 4 வார்த்தை இன்னைக்கு நான் பேசுறேன். இதோ திரு அருட்பாவை பிள்ளைகள் ஓதினார்களே, ஞானசம்பந்த பெருமான் பாருங்க அந்த பிள்ளைகளே. ஞானசம்பந்தருடைய தகப்பனார் சிவபாத இருதயர், தாய் பகவதி அம்மா. சிவபாத இருதயருக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள். ஞானசம்பந்த பெருமானை வீட்டில் விட்டு வந்திருக்கலாம். அம்மா பார்த்துக்கம்மா, தங்கச்சி என் பிள்ளையை கொஞ்சம் பார்த்துக்க, நான் கோயிலுக்கு போய் வரேன். ஆனால் அழைத்து கொண்டே சென்றார்கள் கோவிலுக்கு. அழைத்து கொண்டு சென்றதின் காரணமாகத்தான் 3 வயதிலே உமையவள் பார்வதி ஞானப்பாலை கொடுத்தாள். வீட்டில் உட்காந்தா கொடுத்துருப்பாங்களா? வீட்டில் ஞானசம்பந்தர் இருந்தால் வந்து கொடுத்துருப்பாங்களா? உமையவளே
கோயிலுக்கு வந்தார்கள், அழைத்து வரணும், பழக்கத்தை பண்ணணும், பயிற்சியை பண்ணணும். இந்த அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி யார்? திரு அருட்பா என்ன? அகவல் என்ன? திருவாசகம் முற்றோதுதல் என்ன? அருட்பாவுடைய முற்றோதுதல் என்ன? விதைத்து இருக்கிறீர்கள், விருட்சமாக வரப்போகிறது. எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு ஆனந்தம், எப்பேற்பட்ட அந்த ஆனந்தம்! இப்படி வளர்க்கணும். இப்படி வளர்ப்பதுதான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி. சிவபெருமான பாடலியே, சிவபெருமான பாடல மாணிக்க வாசகர் தான் பாடினார். வான் கலந்த மாணிக்க வாசகன் தான் சொன்னார். என்ன காரணம்? சிவபெருமானையே அறிமுகப்படுத்தியவர் மாணிக்க வாசகர். சிவபெருமானே அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்களுக்கு சிவபெருமான் யாரு, நமச்சிவாய சிவாய நம்ம தெரியாது. ஆனால் எடுத்து சொன்னவர் அந்த அருவம். என்ன பேர் வைக்கலாம்? அருட்பெரும் ஜோதி. அரும் பெரும் ஜோதி என்ன பொருள்? இந்த சோதிக்கு ஆண் பால் இல்லை, பெண் பால் இல்லை. ஆண் பாலம் இல்லை, பெண் பாலம் இல்லை. திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றான், நான் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அலியும் இல்லை. அலி 9 என்று நாம் சொல்லுகிறோம். நான் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அலியும் அல்ல. நான் பொதுப்பால். ஓம் என்கின்ற பிரணவம், ஓம் என்கின்ற அட்சயம், அது ஆண் பால் அல்ல, பெண் பால் அல்ல, அது பொதுப்பால். யார் சொன்னது? அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள். அதை போல அருட்பெரும் ஜோதி என்பது ஆண் பால் அல்ல, பெண் பால் அல்ல, அலிப்பால் அல்ல, அது ஒரு பொதுப்பால். இது ஒரு பொதுப்பால். அதனால தான் எல்லாம் பேச முடியுது, எல்லோரும் பேச முடிகிறது. 11 வருஷமா இல்லை, நான் சாட்சி சொன்னேனே, 11 வருஷமா என்னை யாரும் சொல்லல. நான் சன்மார்க்கத்தில் சேர்ந்து எந்த பயிற்சியை எடுக்கலை. என்னுடைய மனைவி 2011 நான், 2019 என் மனைவி முடிஞ்சிச்சு. 2020 என் பெண்ணு, என் பையன். கதையே முடிச்சிட்டோம். 2000 எங்கள் வீடு அசைவ வீடு, எங்கள் கிராமத்தில் அசைவ வீடு, பெரிய வீடு தான் அசைவ வீடு. அதிகமாக வாங்குவேன், செலவு பண்ணுவேன், போட எல்லாருக்கும். இப்பேற்பட்ட வீடு இன்று ஜீவகாருண்யத்தை எடுத்து சொல்லுகிறது என்று சொன்னால், அதனால தான் பேச வரணும், பேசணும். அப்துல் ரசாக் போய் சொன்னார், வருத்தம் போற. என்ன வருத்தம்? எதுக்கு வருத்தம்? சத்தியத்தை சொல்லுவதற்கு. சத்திய சன்மார்க்க சபை இது. இதை சொல்லுவதற்கு என்ன அச்சம் இருக்கிறது? எந்த அச்சமும் படக்கூடாது, எந்த அச்சமும் படக்கூடாது. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த சாமி இருக்கிறாரு, அந்த சாமி இருக்கிறாரு, அவர் பண்ணுவார், இவர் பண்ணுவார், இவரெல்லாம் நமக்கு கிடைப்பாரா, இவரெல்லாம் நமக்கு தரிசனம் கிடைப்பாரா, சிவபெருமான் கிடைப்பாரா, வெங்கடேஷ் பெருமான் கிடைப்பாரா, முருகர் கிடைப்பாரா? இதெல்லாம் இல்லை அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்களுக்கு. இந்த கடவுளை எப்படிப்பா மடக்கி பிடிக்கணும்னா, அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையேனர். என்ன சொன்னாரு? அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே. அவன் எங்கேயும் அகப்பட மாட்டான், ஆனா அன்பு என்கின்ற அந்த பிடிக்குள் அவன் அடங்கி விடுவான். அந்த அன்பை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லுவது. மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் மீது நீங்கள் அன்பை செலுத்துங்கள், விண்ணிலே இருக்கக்கூடிய இறைவன் உங்கள் மீது அன்பை செலுத்துவார். மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் மீது நீங்கள் கருணையை காட்டுங்கள், விண்ணிலே இருக்கக்கூடிய இறைவன் உங்கள் மீது கருணையை காட்டுவான். மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், விண்ணிலே இருக்கக்கூடிய இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி எங்க இருக்குது? நீ காட்டுப்பா, நீ காட்டு, இரக்கத்தை நீ காட்டு. கடவுள் தான் காட்டணுமா? நீ காட்டு. இந்த இரக்கத்தை காட்டுகின்ற தலைவர்கள், சன்மாரிகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். இது இறைவனுடைய சாயல் என்று சொன்னார்கள் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி. எதனா கடவுளே, எது தெய்வம்? அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி எதை சொன்னார்கள்? இப்படித்தான் இருப்பாரா? அவர் எப்படி பிடிக்கணும்? அவருக்கு உருவம் இல்லை, அருவமாக இருக்கிறது, எப்படி பிடிக்க முடியும்? அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே. நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். அண்ணாமலையான், ஆலாங்காட்டான், அன்னிப்பான், அருணாச்சலம். அன்னிப்பான் அவனை யாரும் அண்ண முடியாது. யார? சிவபெருமானை. அவனை எவனும் அண்ண முடியாது. நெருப்புடான்றான் இன்னைக்கு நம்ம இளைஞர், அவன் பின்னால ஓடுறான். யாரா நெருப்பு? சிவபெருமான் நெருப்பு. இவன் நெருப்புடானா, அவன் பின்னால இளைஞர் ஓடுறான். நம்பாளு எது நெருப்பு?
அண்ணாமலையான் அன்னிப்பான், அவனை யாரும் அண்ண முடியாது. சடைமுடி கங்கை தரித்தாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி என்றார் மாணிக்க வாசகர். இப்பேற்பட்ட அண்ணாமலை, மகாவிஷ்ணு, பிரம்மா போட்டி. யார் சிவபெருமானுடைய அடியை கண்டுபிடித்து விடுகின்றார்களோ, முடியை கண்டுபிடித்து விடுகின்றார்களோ அவர்களே உயர்ந்த கடவுள். போட்டி வந்துச்சு. பார்த்தாரு விஷ்ணு, நான் கண்டுபிடிச்சிடுறேன். எதை? அடியை. பன்றி அவதாரம், பன்றி வடிவத்தை எடுத்து 7 கடல் 7 பூமிக்குள்ள போய் பார்த்தாரு. கிடைக்கல. பிரம்மா போனார். அன்னப்பறவையாக வடிவத்தை எடுத்துக்கொண்டு 7 வானம் போனார். எங்கெங்கெல்லாம் போனார். முடி கிடைக்கல. சோர்ந்து வந்து நின்றார்கள். எங்களுடைய தமிழாசிரியர் குடியாத்தத்தில் பட்டவாதியார், சண்முகவாதியார் அவருக்கு பேர். அவர் எங்களெல்லாம் பார்த்து, டே சோனாங்கி, ஏமாந்து நின்ற சோனாங்கி, குறைஞ்ச மார்க் எடுக்கும். நான் சரியானவனாக்கிறேடா, எல்லாம் மார்க் எடுக்கிறாங்க, ஏமாந்த சோனகிரியாக்கிறேடா நீ, டே சோனகிரின்வார். நாங்கள் கேட்போம், சார் ஏமாந்த சோனகிரினா என்ன சார் பொருள்னு கேட்போம். ஏமாந்த சோனகிரினா என்ன பொருள்னா, சோனகிரி என்பது திருவண்ணாமலைக்கு இன்னொரு பெயர். பொன்மலை சோனகிரி. அடியும் சிவபெருமானுடைய அடியும் சிவபெருமானுடைய முடியையும் கண்டுபிடிக்க முடியல. பிரம்மாவும் விஷ்ணுவும் ஏமாந்து நின்ற இடம் திருவண்ணாமலை. ஏமாந்த சோனகிரி. யார் மகாவிஷ்ணு, யார் பிரம்மா? சரஸ்வதியுடைய வீட்டுக்காரன் பிரம்மா, பெரிய கல்விமான். சரஸ்வதினா கல்வி. சரஸ்வதியுடைய வீட்டுக்காரர் பிரம்மா, கல்வி வேலை செய்யல, முடிய கண்டுபிடிக்க முடியல. மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடைய கணவர், லட்சுமி. இவர் பெருமாள். இவர் யாரு? மகாவிஷ்ணு பெருமாள் இல்லையா? வெங்கடேஷ் பெருமாள். இவர் யாரு? யாருடைய கணவர்? மகாலட்சுமியுடைய கணவர். கல்வி வேலை செய்யல, பணம் வேலை செய்யல. எது வேலை செய்தது? அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே. பணம், கல்வி எல்லாம் இருந்தது. மகாவிஷ்ணு முடியல. பிரம்மாவால் அடிய முடியும் கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம் என்று சொன்னால், பிரம்மாவை நாம் நான் முகன் என்று சொல்லுகிறோம். நான் முகன். 4 பக்கமும் அவனுக்கு பார்வையான், 4 பக்கமும் காது கேட்கறது. இப்படி பார்த்தாலும் கேட்கும், பார்க்கும், கேட்கும். இப்படியே ரவுண்ட் அடிச்சுடுங்க. பிரம்மாவுடைய நான் முகன் என்று பெயர். இந்த பிரம்மா 4 பக்கம் காதியை விட்டு கண்ணியை பார்த்துருந்தா சாமியை கும்பிட முடியுமா? கோயிலுக்கு போனால் நாம் ஒருமையாக இருக்க முடியுமா? 4 பக்கம் நமக்கு சிந்தனை, வியாபாரத்துக்கு சிந்தனை, விவசாயத்துக்கு சிந்தனை. இந்த சிந்தனையோடு நாம் சாமி கும்பிட்டா ஏக்குவாரா சாமி? அதனால் 4 பக்கம் சிந்தனை. யாருக்கு? நான்முகனுக்கு, பிரம்மாவுக்கு. அதனால் முடி கண்டுபிடிக்க முடியல. திருமால் என்று சொல்லுகிறோம். மால் என்றால் மயக்கம். பெருமாள். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அயர்வர அமரர்கள் அருளினன் எவனவன், மயர்வர மதிநலம் உடையவன் எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு மனனே என்று வேங்கடபதியை நாம் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிறோமே. மால் மயக்கம், மயங்கி போடுறானா. சிவபெருமான் அபிஷேகம் பண்ணா, சிவபெருமான் அபிஷேக பிரியர், மயங்கிடுவார். யாரு? மயக்கம் பண்ணியே சுந்தரமூர்த்தி நாயனார் பல வேலையை சாதிச்சிட்டார். அபிஷேகம் பண்ணியே சாதிச்சிட்டார். ஐயா, அலங்கார பிரியர் திருமால். மால் என்றால் மயக்கம், அலங்காரம் பண்ணாவே மயங்கிடுவார். இந்த மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முடி கிடைக்கல, அடி கிடைக்கல. அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் சொன்னார்கள், அடியும் முடியும் பிரம்மா நான்முகனுக்கு கிடைக்கவில்லை, விஷ்ணுவுக்கு கிடைக்கவில்லை, என்னுடைய சன்மாரிகளுக்கு கிடைக்கப் போகிறது. அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையேன. எப்பேற்பட்ட சித்தாந்தம்! இந்த அன்பைத்தானே இந்த உலகத்தில் போதிக்குது. நாம சொல்றோம், நாங்கள் இஸ்லாமானவன் பாய். எங்களுடைய முதல் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அன்பை சொல்ல. ஃபர்ஸ்ட் அன்பை சொல்லல. எது சொல்லு தெரியுமா? ஏகத்துவம், இறை நம்பிக்கை, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதை சொல்லிட்டு பிறகுதான், இந்த ஏகத்துவ கலிமாவை சொல்லிட்டு பிறகுதான் நீ எல்லாத்தையும் தொடங்கணும். அதற்கடுத்து தான் அன்பு, கருணை, பாசம், நேசம். ஃபர்ஸ்ட் அது இறை நம்பிக்கை. கிறிஸ்துவம் முதல்ல என்ன சொல்லுது? அன்பை சொல்லல கிறிஸ்துவம்.
முதல்ல என்ன சொல்லு தெரியுமா? விசுவாசம், ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தை எடுத்துட்டு பிறகு தான் நீ அன்பையை காட்ட சொல்லுது. ஆனால் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் தான் இந்த சன்மார்க்கிகளுக்கு, இந்த உலகத்திலே சுத்த சன்மார்க்கத்திலே வந்து இணையக்கூடியவர்களுக்கு முதல்ல காட்டக்கூடிய பணி என்ன தெரியுமா? முதல்ல அன்பு. அன்பே சிவன் சொல்றோம், இந்து தர்மத்தில் அன்பே சிவன் சொல்றோம். ஆனால் அதிலே பல்வேறு குழப்பங்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பல்வேறு குழப்பங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு வைக்கணும், அன்பை செலுத்தணும், கருணையை செலுத்தணும் எல்லாம் சொல்லுது. ஆனால் அடுத்த கட்டம் தான் முதல் கட்டம். உலகத்திலே அன்பை டைரக்டா நேரடியா செலுத்தக்கூடிய, இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு தகுதி அருகதை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்களுக்கும் சுத்த சன்மார்களுக்கு தான் இருக்குது. பேச முடியும். அந்த தகுதி எனக்கு இருக்குதியா? அந்த தகுதி எனக்கு இருக்கிறது. இவரை போல வாழுங்கள், இப்படி வாழுங்கள், அவரை போல வாழுங்கள், இவரை போல வாழுங்கள் தான் சொல்றோம். என்னை போல வாழுங்கள் யாருன்னா சொல்லுங்க, நீங்க கேட்டிருக்கீங்களா? என்னை போல வாழுங்கள்னு யாருன்னா சொன்னது கேட்டிருக்கீங்களா? யாரும் கேட்க முடியாது. காரணம், அவரவர்களிடத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகள், அவரவர்களிடத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகள். துறவினா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணுமா? இல்லை. குடும்ப வாழ்வு, குடும்பத்திலே இருந்து கொண்டே துறவரத்தை மேற்கொள்ளலாம் என்று இந்த உலகத்திற்கு போதித்தவர் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள். புத்தர் சோறாக்கி தின்னலை, காவி உடை அணிந்து கொண்டு பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட்டார் புத்தர். நாம பார்க்கிறோம், வீடு வீடா போய் பிச்சை எடுத்தார். அதே போல சுவாமி விவேகானந்தர், இங்க பார்க்கும்போது பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க, சந்தோஷம். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், அவருடைய கதை ஒரு எனக்கு ஞாபகம் வருது. சொற்பொழிவு லண்டன் நகரத்திற்கு சென்றார் சுவாமி விவேகானந்தர். 3 மணி நேரம் பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். கீழே இறங்கினார் சுவாமி விவேகானந்தர். ஒரு வெள்ளக்காரன் கேட்டான், சுவாமி விவேகானந்தரே, என்னப்பா 3 மணி நேரம் பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றியே பேசுனியே? எங்க நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை போல உங்க நாட்டில் இருக்குதா? பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா? உங்க நாட்டில் பெண்களுக்கு சுதந்திரமே இல்லையே, நீ என்ன 3 மணி நேரம் பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசினியே, இது உனக்கு தகுமான்னு கேட்டான். சொல்லிட்டு சொன்னா, எங்க நாட்டிலெல்லாம் அப்படி இல்லை. நான் லண்டன் வீதியிலே வருவேன், என்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வருவேன், என்னுடைய நண்பன் எதிரிலே தென்படுவான். என்னுடைய மனைவி இப்படி கையை நீட்டி என்னுடைய நண்பனுடைய கையில் நீட்டி ஷேக் ஹேண்ட் என்று சொல்லுவான், கையை குலுக்குவாள். என் பொண்டாட்டி, இப்பேற்பட்ட சுதந்திரம் உங்கள் நாட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்டான் வெள்ளக்காரன். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், அப்படியா? உங்கள் நாட்டினுடைய அதிபர் யார் என்று கேட்டார். எலிசபெத் மகாராணினா. சுவாமி விவேகானந்தர் கேட்டார், எலிசபெத் மகாராணியா? அந்த மகாராணியுடைய கையை பிடிச்சி நீ குலுக்கி இருக்கிறியான்னு கேட்டார். கொஞ்சம் சொன்னா, இது என்னையா அகராதி? அவங்க நாட்டினுடைய அதிபர் மகாராணி, அவங்கள பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். பார்க்குறதே எப்போ ஒரு முறை நாங்கள் பார்க்குறோம். அந்த அம்மா போப்பாண்டவரை போய் சந்திக்கணும்னு சொன்னால் பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை. கொள்ளை அடித்தாலும் குற்றவாளி என்று சொல்லப்பட மாட்டார். இப்பேற்பட்டவங்க மகாராணி எலிசபெத் மகாராணி, அவங்க கையை பிடிச்சி எப்படி குலுக்க முடியும்னு கேட்டான் வெள்ளைக்காரன். சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அந்த வெள்ளைக்காரனை பார்த்து, உங்கள் நாட்டிலே இருப்பதோ ஒரே ஒரு மகாராணி, எங்களுடைய பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் மகாராணிகள். பாருங்க, அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியுடைய அந்த கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறார். கொள்கை பரப்பு செயலாளர், அந்த கொள்கை எதை சொல்லுகிறது? பாதி பாராளுமன்றத்தில் கேட்டு தானே இருக்கிறோம். 50% கொடு, 33% கொடு, கொடுத்த பாடா இல்லையே. ஆனால் பெண்களுக்கு சுதந்திரத்தை அளித்து இந்த பெண்கள் எல்லாம் சன்மார்க்கிகளாக இங்கே வருகை தந்து வீட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் வெற்றி. கடை விரித்தேன் கொள்வார் இல்லையா? அவன் சொன்னவன், யார் சொல்றது? சொல்லலாமா? அப்படிதான் சொன்னான் பாரதி மேல. தமிழ் இனி மெல்ல சாகும் சொல்லியிருக்கிறாரா? சொன்னாரா பாரதி? இருக்குதா? தமிழ் இனி மெல்ல சாகுனார். நாங்களாம் சொல்கிறது என்னென்னா, அப்போ கூட தமிழ் மொழி மெல்ல தான் சாகும், சீக்கிரமாக மெல்ல தான் சாகும். அப்போவே சாகிறது இல்லை, எல்லா மொழியும் அப்போவே செத்துப்படும். ஆனால் தமிழ் மொழி மெல்ல சாகும். அப்படியே நம்ம பொருள் எடுத்துக்கலாம். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. இதோ பாருங்கள், கொள்முதலை பாருங்கள், பார்த்து கொண்டு இருக்கிறது உலகம். வருத்தப்பட்டார், வேதனைப்பட்டார். என்னன்னா சத்தியத்தை சொல்றாரு. எத்தனை அவமானங்களை தாங்கினார்கள், எத்தனை அவமானம் சொன்னார். அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி பரங்கிப்பேட்டை அரணாவா? அரணா
நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடலூர் மாவட்டம் லால்பேட்டை அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் வருகை தருகிறார். மேட்டுக்குப்பத்துலேருந்து வருகை தர்றாரு. நேராக அப்படி வரார். ரம்ஜான் காலம் நோன்பு காலம். நேராக வந்தார். அப்படியே லால்பேட்டை, இன்றைய லால்பேட்டை வீராணம் ஏரி பக்கத்தில் இருக்குது. அங்கே பள்ளிவாசல் கொஞ்சம் ஓய்வெடுவதற்காக அந்த பள்ளிவாசல் திண்ணையிலே வந்து அமர்ந்தார். எல்லாம் பார்த்தாங்க. பாயெல்லாம் ராமலிங்க சுவாமி இங்கே வந்துட்டுக்கிறாரு, மசூதி திண்ணையில் உட்காந்துக்கிறாரு. சாமி உள்ளே வாங்க. இல்லை போங்க, நீங்கள் நோம்பெல்லாம் திறந்துடுங்க. இல்லை சாமி நீங்கள் வரணும், நீங்களும் நோம்பை திறக்கணும். நம்மளெல்லாம் இப்போ போடுறான். யார்? ரம்ஜான் மாதம் வந்து அரசியல் தலைவர்களெல்லாம் அழைத்து கொண்டு நோன்பு வைக்கக்கூடிய நிகழ்ச்சி, நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியா? என்னடா திறக்கிறது? என்ன திறக்கிறது? அது பூட் போட்டுக்கிறா? நோன்பு துறக்கின்ற நிகழ்ச்சி, துறப்பது, நோன்பில் இருந்து துறப்பது. கூப்பிடுறாங்க வள்ளலார் ராமலிங்க சுவாமியை, வாங்க சாமி நோன்பு துறக்கலாம், நீங்கள் போய் துறங்குப்பா, திறந்த பிறகு நீங்கள் துறவி, நான் எப்பவுமே துறவினர். சாமி வாங்க. இல்லை நீங்கள் போய் தரங்க. லால்பேட்டை மக்களுக்கு தெரியும் ஜீவகாருண்யம். அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் ஜீவகாருண்யம். நோன்பு கஞ்சியில் ஹைமா உலகம் பூரா தான் ஹைமா, ஆடோ மாடோ ஒட்டகமோ ஏதோ ஒன்று தெரியும். பார்த்தார்கள். எவ்வளோ நேரம் இருக்குது? அரை மணி நேரம் இருக்குது நோன்பு திறக்கிறதுக்கு. உடனடியாக ஒரு மண்கலயத்தை கொண்டு வந்தார்கள். அரிசியை போட்டாங்க, பருப்பை போட்டாங்க, நோன்பு கஞ்சி காய்ச்சிட்டாங்க. சாமி எங்கள் கஞ்சி அந்த பக்கங்குது, நான்வெஜ். நீங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு எங்களோட வரணும். உங்களுடைய கஞ்சி இங்கே இருக்குது, இது சைவம், ஜீவகாருண்யம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், வாங்க போகலாம். அந்த நான்வெஜ் கஞ்சியை ஒதுக்கி விட்டாங்க. கஞ்சியை இஸ்லாமானவர்கள் யாரும் அதிகமாக குடிக்கலை. ஜீவகாருண்யம் போற்றுகின்ற அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் அந்த கஞ்சியை எடுத்து குடித்தார்கள், நோன்பை துறந்தார்கள். எல்லோரும் நோன்பை துறந்தார்கள். சகோதரர்களே, 1862ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு எவ்வளோ காலம் ஆகுது? 165 வருஷம் ஆகுது. அதற்கு அடுத்து ரம்ஜான் நோன்பில் இருந்து அந்த லால்பேட்டை நகரத்திலே ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ ஹைமா போடாமல் தான் இன்று வரை கஞ்சியை காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். இது யாருடைய கொள்கை? நடந்து வந்தார், ஓய்வு எடுக்கணும்னு உக்காந்தார் ராமலிங்க சாமி. அந்த தென்னில் உக்காந்தார். உட்கார்ந்த உடனே டவர் எப்படி கட்டிச்சு பார், பைக்கெல்லாம் வரணும், சன்மார்க்கத்துக்கு வரணும், டவர் கிடைக்குது, ரீசார்ஜ் பண்ணிக்கணும். நான் ரீசார்ஜ் ஆனவன், எனக்கு டவர் கிடைச்சிருக்குது, டவர் கிடைத்து கொண்டே இருக்கிறது. நான் கீழே விழுந்துட்டேன், இடுப்பு வலி. ஐயா கிட்ட சொன்னேன், நான் நின்று பேசுகிறவன் உட்காந்து பேசலாமான்னு நினைக்கிறேன். அப்படி மைக் எடுத்து அதனால தான் கொடுத்தாரு. ஆனால் என்ன வெளியே இல்லை, ரீசார்ஜ். எனக்கு டவர் கிடைச்சிடுச்சு. என்ன டவர்? அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள். இந்த டவர் நமக்கு கிடைச்சிடுச்சு. இன்று வரை நோம்பு கஞ்சி போய் பாருங்க, கேளுங்க. என்ன காரணம், என்ன நோக்கம் என்று சொன்னால், அவர் நடந்து வந்த பாதை நல்வழி பெற்றது. அவர்கள் அமர்ந்திருந்த பாதை அருளை இந்த உலகத்திலே போதித்தது. இவ்வளவு தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்பா நோம்பு கஞ்சி கறியெல்லாம் போட்டு குடிக்கிறீங்கலாம் சொல்லலையே. பார்த்த மாத்திரத்தில் அவன் மாறிட்டான். அதே தின்ன மாத்திடுச்சு. அதே தின்ன 7 கிணறுல 7 ஹில்ஸில் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் வாழ்ந்த வீடு, அவர் படுத்து உறங்கிய தின்ன போய் பார்க்கணும் ஆசை எனக்கு. அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி சென்னையில் இருந்தார், 7 கிணறுல போய் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. போய் பார்த்தா அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் திண்ணையிலே படுத்திருப்பார். ரொம்ப லேட்டாக வரத தலைவர் அவர்களுக்கும் சொல்கிறேன், எல்லோருக்கும் சொல்கிறேன், அந்த திண்ணை அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் படுத்து உறங்கிய திண்ணையை கழிவறையாக ஆக்கியிருக்கிறார்கள். கழிவறை. எனக்கும் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிக்கு என்ன சம்பந்தம்? துடிச்சிச்சு. எங்கள் தலைவர் அப்போ இருந்தார், இந்திய தேசிய லீக்குடைய தலைவர் லத்தீப் பாய், எல்லாருக்கும் தெரியும், வக்ஃப் போர்டு சேர்மன், வாணியம்பாடி எம்எல்ஏ. நேராக போயிட்டேன் சட்டசபை. அவர் ஒரு ரூம், எளிமையான ஒரு தலைவர். இந்த மாதிரி இருக்குது தலைவரை, 7 கிணறுல என்ன கழிவறை கட்டி வச்சுருக்கிறான்.
அவர் படுத்து உறங்கின இடம். அப்படியாப்பா, எனக்கு தெரியலையாப்பா, வாப்பா போகலாம். சேப்பாக்கம் எம்எல்ஏ அப்போ, வா போகலான்னாரு. போய் எல்லாத்தையும் கேட்டால், ஆமாம் இதை வேறு ஆள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணி சுவாதனம் எடுத்தான். ஏண்டா சுவாதனம் வீட்டை எடுத்துக்கங்கடா, பொடி போட்டுனே சொன்னார். டேய் சுவாதனம் வீட்டை எடுத்துக்கடா, இதை ஏண்டா எடுத்தீங்க? அங்கேன்னு வந்து திரு ஒற்றியூர்லோடு வந்து இங்கே படுக்கிறவர் அவர். இப்பேற்பட்ட இடத்த கழிவறை கட்டி வச்சிருக்கிறியே கேட்டார். அவன் வந்தான், யார் கட்டினவன்? இடிச்சு தள்ளு, இடிச்சு தள்ளு. என்ன உறவு, என்ன சம்பந்தம், எப்படி கடிச்சிச்சு டவர், எப்படி ஆச்சு ரீசார்ஜ், என்ன காரணம், என்ன புரியல. லத்தீப் பாய் பன்மொழி புலவர் இதை சொல்லக்கூடிய அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், எல்லோருக்கும் பொதுவாக துடிக்கும், அப்படியே துடிக்கும். அதனால தான் இங்கே பெண்கள் வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால், அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் கண்ட கனவு, கடை விரித்தேன் கொள்வார் உண்டு என்று பெண்களும் இன்று சன்மார்கிகளாக வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சந்தோஷப்பட வேண்டிய வேலை. மாணிக்க வாசகர் தன்னுடைய பதிகத்திலே பதிவு செய்ததெல்லாம் திருவாசகத்தை போய் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமி திருவாசகம் எங்கேயாவது முற்றோதுதல் நடந்தா போய் அப்படி நிற்பாராம், இப்படி கை கட்டி நிற்பாராம். அப்படியே கை கட்டி நின்றுட்டு அப்படியே கீழே மயக்கமாட்சி விழுந்துருவார். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசத்துக்கும் உருவாரன் எப்போ வச்சு தெரியுமா? அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள், அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் திருவாசகத்தை கேட்ட மாத்திரத்திலே மயக்கம் அடைந்து விடுவார். மயக்கம் கீழே விழுந்துருவார். இன்று திரு அருட்பாவுடைய முற்றோதுதல் நடத்தும் பொழுது நமக்கெல்லாம் திருமால் மயக்க நிலை இருக்கிறதே, அந்த மயக்க நிலையை இன்று உலகம் கண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், குருவுக்கு கொடுத்த கண்ணியம், குருவுக்கு கொடுத்த மரியாதை இந்த குருவுக்கு கொடுக்கணும். இந்த சன்மார்க்க சுத்த சன்மார்க்க சபையை வழிநடத்தி செல்கிறார்களே, கண்ணியப்படுத்தணும், அவங்கள மரியாதை கொடுக்கணும். இப்பேற்பட்ட இந்த சங்கம், இந்த சுத்த சன்மார்க்க சங்கம், சுத்த சன்மார்க்க சங்கம். அதனால்தான் உத்தமர் தன் உறவு வேண்டோனார். எல்லாரையும் சொல்லலையே, எல்லாரையும் சொல்லலையே வள்ளலார், அருட்பிரகாச வள்ளலார். உத்தமர்த்தம், உத்தமர்னா யாரு? நல்லவன். இந்த உறவை எனக்கு கொடுனாரு, இந்த உறவை தான் எனக்கு கொடுக்கணும். எல்லாம் மனுஷனா, எல்லாம் திருடன், கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், போடுறவன், இதெல்லாம் இல்லை. உத்தமர்த்தம் உறவு வேண்டும். என்ன சொன்னாரு? உத்தமர். இந்த உலகத்திலே உத்தமர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அந்த குருவை போட்டினார்கள், குருவை போட்டினார். அதனால தான் சிவபெருமான் என்ன பண்ணாரு? 50% பெண்களுக்கு கொடுத்தார், பெண்களுக்கு கொடுத்தார். நாமெல்லாம் பார்க்குறோம், எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். பிரம்மாவிடம், பிரம்மா அங்கே இருக்கிறார், சிவபெருமான்கிட்ட தேவர்கள் எல்லாம் வந்தார்கள். சிவபெருமானே, தேவர் இந்த பிரம்மா ரொம்ப பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார், சிவபெருமானுக்கு 5 தலை, எனக்கும் 5 தலை, எல்லாம் எல்லாம் ஏன் எல்லாம் அங்கே சிவபெருமான்ட்டே ஓடுறீங்க, என்கிட்ட ஏன் அதிகமாக வரமாட்டேன்றீங்க? பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார். 5 தலை அவருக்கும் எனக்கும் 5 தலை. அப்படியே போப்பா வரனார் சிவபெருமான். நேராக வந்தார். பிரம்மாவனுடைய தலையை, ஒரு தலையை இப்படி கிள்ளினார், கிள்ளி இப்படி கீழே போட்டார். பிரம்மாவனுடைய கண்கள், மூக்கு, காது, வா எல்லாம் கீழே வந்து விழுந்துடுச்சு. மண்டவோடு மட்டும் கையில் நின்றுச்சு. கபாலம், கபாலம், கபாலீஸ்வரன். இப்படி உதறினார், உதறினார், விழுல. தூரத்தில் இருந்து பார்த்தால் உமையவள் உமாதேவி பார்த்து கொண்டிருந்தாள். என்னுடைய கணவருக்கு, என்னுடைய கணவனுக்கு கையில் பிரம்மாவுடைய மண்டை ஓடு. தவம் கிடந்தாள். ஒத்தை காலை தூக்கிக்கின்னு அப்படியே தவம் கிடந்தாள். ஒரு காலில், ஒரு காலில் மட்டுமல்ல, பெருவிரலிலே, பெருவிரலிலே மட்டுமல்ல, அந்த பெருவலிலே இருக்கக்கூடிய நகத்தின் மீது நின்று கொண்டு 7 நாட்கள் தவம் கிடந்தாள். பிரம்மாவுடைய மண்டை ஓடு சிவபெருமான் கையில் இருந்த அந்த மண்டை ஓடு கீழே விழுந்தது. சிவபெருமான் பார்த்தார். ரிஷப வாகனத்தில் அமர்ந்து கொண்ட சிவபெருமான் கேட்டார், உமையவளே, பார்வதியே, மண்டை ஓடு உன்னுடைய தவத்தால் விலகிவிட்டது, உனக்கு என்ன வேணும் கேள், நான் தரேன். என்ன வேணாலும் கொடுப்பீங்களா? பார்வதி கேட்டா. கொடுக்குறேன். உங்களுடைய அங்கத்திலே எனக்கு பாதி வேண்டும் என்று கேட்டாள். உங்களுடைய அங்கத்திலே எனக்கு பாதி வேண்டும், அவ்வளவுதானே, கொடுத்துட்றேன், இதோ எடுத்துக்கோ. லெஃப்ட் இடபாகம் எடுத்து கொடுத்துட்டாரு. ஏன் வலபாகத்தை கொடுக்கக்கூடாதா? எல்லாம் வளம் தானே. கிரி வலம், கிரி இடது இல்லை, திருவண்ணாமலை கிரி வலம், வலபாகத்தை கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கல சிவபெருமான்? அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், 195 பேருக்கு லெஃப்ட் சைடில் தான் இருதயம் இருக்கிறது, 5 பேருக்கு ஏதோ இந்த பக்கம் இருக்குதான். விஞ்ஞானி டாக்டர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பக்கம் இருதயம் இருப்பதால் இருதயத்தை பகுதியை சிவபெருமான் உமையவளுக்கு கொடுத்தாள். நாம கூட மனைவி மீது இப்படித்தான் அன்பை செலுத்தணும், இப்படித்தான் அன்பை செலுத்தணும், சொல்லி கொடுக்கிறது. அது சைவமாக இருக்கட்டும், சுத்த சன்மார்க்கமாக இருக்கட்டும், வணங்குவதற்கு மட்டுமல்ல வாழ்வதற்கும் சொல்லி கொடுப்பது சுத்த சன்மார்க்க சபை. வாழ்வதற்கு இப்படித்தான் வாழியா, வாழ்வதற்கும். அதனால கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே
அங்கத்தில் பாதி கொடுத்த உடனே உமையவள் பார்வதி அங்காளம்மா என்று அழைக்கப்பட்டாள். சிவபெருமானுடைய அங்கத்திலே பாதி வந்ததால் அங்காளம்மா என்று அழைக்கப்பட்டாள். சும்மாலாம் இல்லை, அங்காளம்மா என்று அழைக்கப்பட்டாள். அதனால தான் நடராஜருடைய திருவடி இருக்குது. டான்ஸ் மாஸ்டர் யாரு? சிவபெருமான். எந்த காலை ஊனிக்கின்னு எந்த காலில் ஆடுறாரு சொல்லுங்களா? வலது காலை ஊன்றிக்கொண்டு இடது காலில் ஆடுறாரு. இந்த ஆட்டை யாருடையது? லெப்ட். உமையவள். மாணிக்க வாசகர் தன்னுடைய பதிகத்திலே பதிவு செய்கிறார். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரடே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்றொரு பற்றி இங்கு அரியன் போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. இந்த கால ஆடுது. இது உமையவளுக்கு, பெண்களுக்கு சொந்தமானது. 50% அன்னைக்கே கொடுத்தாச்சு. இந்த கால ஆடினா எல்லாம் ஆடும். நாமெல்லாம் டிஆர் மகாலிங்கம் படத்தை பார்த்துருக்கிறோம், பாட்டெல்லாம் கேட்டுக்கிறோம். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் சிவபெருமான் சொல்றார். இந்த அசைவு யாருதுன்னா பெண்களுடைய அந்த பாகம், இடபாகம், அந்த கால் ஆடினால்தான் எல்லாம் ஆடும். அதனால வீட்டுக்கு போயிட்டு பெண்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் பாயெல்லாம் சொன்னார், நாங்கள் ஆடினா தான் எல்லாம் ஆடுதுன்னு சொல்லக்கூடாது. இதில் ஒரு நுணுக்கம், ஒரு நுட்பம் என்னன்னா, சிவபெருமான் தன்னுடைய வலது காலை ஊண்டி நின்றால்தான் உமையவள் இந்த இடது காலை எடுத்து ஆட முடியும். இல்லைன்னா ஆட முடியாது. இதை சொல்லக்கூடிய இந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், சுத்த சன்மார்க்க சபை என்று சொல்லக்கூடிய இந்த சுத்த சன்மார்க்க சபையிலே அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே என்று கடவுளை இந்த பிடித்தாரு. இந்த பிடிக்குள்ளே பிடித்து இன்று உலகத்திலே அன்பை விதைத்தார்கள். இந்த அன்பாலத்தான் எல்லாமே செய்ய முடியும். இன்று நாம் பார்க்கிறோம், மாணிக்க வாசகர் குரு 63 நாயன்மாரை பற்றி சுத்த சன்மார்க்க சபையில் என்ன பேசணும்? பேச சொல்றாரு வள்ளலார் சொல்றார். 63 நாயன்மார்களுடைய வரலாறும் இந்த உலகத்திற்கு சித்தியை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லுவது என்று சொன்னார். எப்பேற்பட்ட பெருமகன்! என் பேச்சை கேளுப்பா, திரு அருட்பாவ மட்டும் ஓதுப்பான்னு சொல்லலையே, சுயநலம் இல்லையே. 63 நாயன்மார்களுடைய வரலாறும் சித்தி பெறக்கூடியதுதான் சொன்னார் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி. இப்படித்தான் வாழ்ந்தார்கள் நாயன்மார்கள். இப்படித்தானே வாழ்ந்தாரு விரல்மிண்ட நாயனார், கேரளா மலையாளி. திருவாரூர் கோயிலில் சுந்தரமூர்த்தி நாயனார் வராரு. நேராக வந்தார். தேவாசிரியர் மண்டபத்தில் சிவனடியார்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வணங்கல, போயிட்டார். விரல்மிண்ட நாயனார் கேட்டார், யார் அவரு? அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் வன் தொண்டர். என்னையா சிவனடியாரை வணங்காமல் நேராக போயிருக்கிறான் அந்தாள், என்ன அர்த்தம்? அதெல்லாம் பேசாதீங்கன்னாரு விரல்மிண்ட நாயனாருக்கு. அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொன்னார், யார் என்ன இருக்கட்டும், அவன் யாரானா இருக்கட்டும், சிவனடியாரை வணங்காமல் போனால் என்ன ஆளு? அதனால சைவ சமயத்தில் இருந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை நான் நீக்குகிறேன். நீக்கிட்டார். யாரு? ஒரு மலையாளி சுந்தரமூர்த்தி நாயனார், சமயக்குறவர். நேராக அப்படி பார்த்தாரு, எங்கேயா போகிறார் அந்த ஆளு? சுந்தரமூர்த்தி நாயனார் கருவறைக்கு சென்றார். கருவறையிலையா தியாகராஜன் உள்ள கூட்டுக்குனானா? சிவனடியாரை வணங்காதே அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை கருவறையிலே தியாகேசன் சேர்த்துக்கினானா? எப்பேற்பட்ட ஆளு அந்த ஆளு? யாரு? தியாகேசன், திருவாரூர். அந்த ஆள் சேர்த்துக்கினாரா? சைவ சமயத்தில் இருந்து சிவபெருமானை நீக்குகிறேன். எந்த மார்க்கத்திலேயாவது சொல்ல முடியுமா? அல்லாவை இஸ்லாம் மதத்தில் இருந்து நீக்குகிறேன் சொல்ல முடியுமா? முகமது நபியை இஸ்லாம் மதத்தில் இருந்து நீக்க முடியும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது ஒரு ஆன்மீக விடுதலை. அதனால தான் ஆன்மநேய ஒருமைப்பாடு என்று சொன்னார் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி. இந்த சுதந்திரம் எங்க இருக்குது? சுதந்திரம், ஆன்மீகம், இந்த விடுதலை எங்கே இருக்கிறது? சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கிறது. இதுதான் சைவம். சைவத்தை பற்றி நாம பேசுகிறோம் இந்த சபையிலே என்று சொன்னால் இப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். அன்பு என்பது மனிதர்கள் மீது மட்டுமல்ல, எல்லா உயிர்களிலும் அன்பை வைக்க வேண்டும் என்று போதித்தவர்கள். அது எதுவானா இருக்கட்டும்பா, அன்பை வை. வேறு யார் இந்த உலகத்தில் சொல்ல முடியும்? வேறு யார் சொன்னாங்க? யாரும் சொல்லலை. இப்போ எங்களால் சொல்ல முடியல. நாங்கள் சட்டையை போட்டால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு போடணும். செருப்பு முதல்ல போட்டால், காலில் இப்போ கூட போட்டால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லணும். நாங்கள் சொல்லணும். எது தொடங்கினாலும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் நாமம் சாற்றி இந்த ஆடையை அணிகிறேன், செருப்பை போடுறேன், சோறை தின்றேன். இதுதான் நபி வழி. ஆட்டை அறுக்கும்போது, மாட்டை அறுக்கும்போது, ஒட்டகத்தை அறுக்கும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன்
அவனுடைய நாமத்தை சொல்லி அறுக்கிறனா அந்த ஆடு சொல்லும், டேய் மாடு சொல்லும், ஒட்டகம் சொல்லும், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். அப்பா கழுத்துல கத்திய வச்சுட்டு அளவற்ற அருளாளனா அன்புடையவனா எப்படா சொல்ல நான் இருக்கிறேன்? ஆடு மாடு கேட்காதா? அதனால தான் என்ன சொன்னாரு நபிகள் நாயகம், அல்லாஹு பிஸ்மி அக்பர், அல்லாஹ் பெரியவன் அர்த்தம் தள்ளுறான்ட்டார். ஹலால் இப்போ போடுறான் பாடல, ஹலாலா இருக்கட்டும் அது ஹராமா இருக்கட்டும், ஒரு உயிரை கொல்லக்கூடாது, அந்த உயிர் இருக்கிறது என்று சொன்னால் எப்படி துடிக்கும்? நாமெல்லாம் பார்க்குறோம், நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனுநீதி சோழனுடைய வரலாறை நாமெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கன்றை மனுநீதி சோழனுடைய மகன் வீதி விடங்கல் தேரேறி கொன்று விட்டான். பெல் அடிச்சுச்சே பசுமாடு வந்தா வெளியே. மனுநீதி சோழன், என்னப்பா உன் மக ஒரு கன்றை தேரேற்றி கொண்டு விட்டான். அப்படியா? துடிக்கிறது பசு. அப்படியா? என் மகனை தேரேறி கொண்டுடுப்பா. யார் சொன்னா? மனுநீதி சோழன். எப்படி கன்றை இழந்த பசு துடிக்கிறதோ அப்படி நானும் துடிக்க வேண்டும். இதை சொல்லுவது சைவ சமயம். ஒரு பருந்து ஒரு புறாவை துரத்தி கொண்டு வந்தது. பருந்து புறாவை துரத்துகிறது. புறா உயிருக்கு பயந்து கொண்டு வருகிறது. சிபி சக்கரவர்த்தியுடைய தோட்டத்தில் வந்து விழுந்துச்சு. சிபி சக்கரவர்த்தி பார்த்தான், ஏ பருந்து எதுக்கு புறாவை துரத்துற? பருந்து கேட்டுச்சு, அது என்னுடைய உணவு, அதை நீ தடுப்பதற்கு யார்? உனக்கு என்ன உணவு தேவை? தொடக்கறி வேணும்னு. தொடக்கறி, அவ்வளவுதானே. சிபி சக்கரவர்த்தி என்கின்ற மன்னன் வாளை எடுத்தான், தன்னுடைய தொடையை வெட்டினான். பருந்தை பார்த்து சொன்னான், தொடக்கறி தானே தேவை, எடுத்துட்டு போ. தொடக்கறி தானே, எடுத்துட்டு போ. ஒரு பறவையின் மீது அன்பை காட்ட சொல்லுகிறது சைவ சமயம். இதைத்தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் எல்லா உயிரினங்களிலும் நீங்கள் இரக்கத்தை காட்டுங்கள், கருணையை வையுங்கள், அன்பை செலுத்துங்கள் என்று எல்லா உயிர்களுக்கும் சொன்ன ஒரே ஒரு தீர்க்கதரிசி, ஒரே ஒரு இறை தூதர், ஒரே ஒரு அவதார புருஷர் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் தான். வேற யாரும் சொல்லல. 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தூதராய் அனுப்பியிருக்கிறேன். குர்ஆன்ல எவ்வளவு பேர் இருக்குது தெரியுங்களா? 25 பேர் நபிமார் தான் இருக்குது பேரு. நியூ டெஸ்டிமெண்ட்ல 600 பேர் தான் இருக்குது. 1,24,000 நபிமார்கள் இறை தூதர்கள் சொல்றானே, எங்க இருக்குது லிஸ்ட்? சிவபெருமான்கிட்ட இருக்குது. சிவபெருமான்கிட்ட இருக்குது லிஸ்ட். இந்த லிஸ்ட் அவர்கிட்ட இருக்குது. அவர் சொல்றாரு, எந்த நபிமார்களும் எந்த இறை தூதர்களும் மனிதர்களிடத்திலே தான் அன்பை காட்ட சொன்னார்கள். ஆனால் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் தான் இதோ இருக்கிறதே ஆகாரம், இதுக்கு அடிமைப்பட்டவன், நஷ்டவாளியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு என் உணவே வேற. 122 கிலோ இருந்தாங்க, 96 கிலோ ஆயிருக்கிறேன். இந்த ஆகாரம், இதோ தேக சம்பந்தம், இதோ உறக்கம், எல்லாத்தையும் குறைச்சிட்டேன், எல்லாத்தையும் குறைச்சிட்டேன். இந்த பயமே கிடையாது. பாய் என்ன இப்படி எல்லாம் பேசுறியே, உன் ஜாதி பற்றி நீ இப்படி எல்லாம் பேசுறியே, உங்களை என்ன ஏதோ சொல்றது இல்லையா? என்ன சொல்றது? எவனோ சத்தியத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன, யார் என்ன சொல்லுவது? சத்திய சன்மார்க்க சபையை பற்றி பேசுவதற்கு யார் என்ன சொல்றது? சத்தியத்தை சொல்றதுடா, சத்தியத்தை சொல்லிட்டு போ, பயமே கிடையாது. இதோ ஆகாரம், தேக சம்பந்தம், உறக்கம், பயம், இது எல்லாம் என்கிட்ட இருந்தது. எல்லாவற்றையும் நீக்கியவர், மருளை நீக்கியவர், அருளை கொடுத்தவர் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள். அதை போல அந்த அருளை மட்டுமல்ல, பொருளையும் கொடுத்து இங்கே கண்ணியப்படுத்தினார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றியை சொல்லக்கூடிய வகையிலே இவர்களெல்லாம் வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை விட, காவேரி ஆற்றின் மணலின் எண்ணிக்கையை விட நீங்களெல்லாம் ஆண்டு நீண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, மலையெல்லாம் வளத்தை பாடும் என்று சொல்லக்கூடிய, மலையெல்லாம் வளத்தை பாடும், கலையெல்லாம் பன்மை பாடும் என்று சொல்லக்கூடிய அந்த மலையும் கலையும் மரமும் பூச்சியும் பொட்டும் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. மலையெல்லாம் வளத்தை பாடும், தமிழ் கலையெல்லாம் பன்மை பாடும், படைப்பகையெல்லாம் நடுங்கி ஓடும், கோடு வளர் காடு தண்ணீர் ஓடி விளையாடுகின்ற பீடுமிகு மாநிலமும் பாடு விசை ஜோடி குயில் தாளமிகு புண்ணிலமும் பட்டுக்கொடி கொற்றக்குடை சுற்றிச்சுழு வெற்றி திரு முத்து தமிழ் பெற்றுக்குல கற்றுச்சுடர் மானங்காக்க 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 காப்போம் அருட்பிரகாச வள்ளலார் சுத்த சன்மார்க்க சபையையும் அவருடைய கொள்கைகளையும் நடைமுறைகளையும் காப்போம் என கூறி இந்த அளவில் என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.